Press the bell button now. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எனது பெயர் மனோஜ், ட்ரெய்னர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இன்றைக்கு 10வது நாள் ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க முடிந்ததுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல தனது விநியோகஸ்தர்கள் அனைவருக்குமே சரியான நாலேஜ் கிடைக்கணும் என்பதற்காகவே இப்படி ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங் ஏற்பாடு செய்த ஏசியாவிலேயே மிக சிறந்த நேரடி வர்த்தக நிறுவனமான மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என கூறும் நமது நிறுவனத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ராடக்ட் ட்ரைனிங் எதற்கு, இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்கின் அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? பாருங்கள், மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட் இல்லையா? அந்த மாதிரியான ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட அருமை முதல்ல யார் தெரியணும்? முதல்ல நாமக்கு தான் தெரியணும். ஒரு விஷயத்தை பத்தி நம்பிக்கை இருந்தா தானே அது நாம பயன்படுத்த முடியும் இல்லையா? ப்ராடக்ட் எல்லாம் அருமையா இருக்கு, அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்கும்போது மட்டும்தானே நம்மால அதை பயன்படுத்த முடியும். மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் என்ன சொல்லுது? முதல்ல இந்த பொருட்களை நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் பரிந்துரை செய்யுங்கள். அதுதானே சொல்லுது. அப்ப முதல்ல யாரு பயன்படுத்தணும்? நாம பயன்படுத்தணும். நாம பயன்படுத்தணும்னா இந்த பொருட்கள் மேல் நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை எங்கிருந்து வரும்? நம்பிக்கை நாலேஜிலிருந்து வரும், நம்பிக்கை அறிவிலிருந்து வரும் இல்லையா? உதாரணத்துக்கு, ஒரு இருட்டான அறைக்குள்ள போகும்போது நமக்கு பயம் வரும். எதனால வருது? அந்த இருட்டான அறைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாத போது நமக்கு பயம் வரும். அதே நேரத்துல ஒரு விளக்கு ஏற்றி விட்டால், ஒரு சுவிட்ச் போட்டு லைட் எரியும் போது அங்க அந்த ரூமுக்குள்ள வெளிச்சம் வந்த பிறகு பயம் விலகி விடுகிறது. எப்படி? அந்த வெளிச்சம் வந்ததுனால அந்த அறைக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே போலதான் எதை ஒன்றை பற்றி நம்ம பயப்படுகிறோமோ அதை பத்தி முழுசாக தெரிந்து விட்டால் அந்த பயம் விலகிவிடும். அதே போலதான் மை லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட்டுக்குமே சரியான ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், விநியோகஸ்தர் ஆன நம்ம அனைவருக்குமே நமது வாழ்க்கையில மிகப்பெரிய அந்த ஒளியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒளிவட்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகவே மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் இப்படி ஒரு ஏற்பாடு நமக்கு செய்துள்ளது. அந்த ஒளியை நமக்கு கொடுப்பது இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த ஒரு நேரடி வர்த்தக நிறுவனமும் செய்திடாத ஒரு சாதனை நமது நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. உங்க அனைவருக்குமே தெரியும். எந்த வகையில பார்த்தாலும் சிறப்பாக தான் செயல்படுது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். அந்த வகையில இந்தியாவுல முதல் முறையாக தன்னுடைய விநியோகஸ்தர்களுக்கு பொருளை பத்தியும் அப்புறம் பிசினஸை பத்தியும் இந்த சிஸ்டத்தை பத்தியும் சொல்லி கொடுப்பதற்காக ஒரு அகாடமியை நிறுவியுள்ளது. அந்த அகாடமிக்கு பேரு தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் ஆனது நமக்கு வழங்கக்கூடியது ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி ஆகும். இப்படி ஒரு முயற்சியில ஈடுபட்ட ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமிக்கு மனமார்ந்த நன்றியை நம் அனைவரும் தெரிவிப்போம். ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி என்ன சொல்லுதுங்க? முதல்ல நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்ச பிறகு அந்த தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கோங்க. அந்த தொழில் நுணுக்கங்களை கற்ற பிறகு வியாபாரம் செய்யும் போது உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். லேர்ன் தென் ஏர்ன். முதல்ல கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சம்பாதியுங்கள். அதுதானே உண்மை.
எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை பத்தி முறையாக கத்துக்கும் போதுதான் அந்த தொழில இருந்து வெற்றி நமக்கு கிடைக்கும். அப்படி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல டிஸ்ட்ரிபியூட்டர், விநியோகஸ்தராக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம ப்ராடக்ட் ட்ரைனிங் பத்தி பார்க்க போறோம். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல நிறைய ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அந்த ப்ராடக்ட் எல்லாமே 6 விதமான பிராண்ட் நேம்ல தான் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்குங்க. அதுல என்னென்ன பிராண்ட் இருக்குன்னு பார்ப்போம். முதல் பிராண்ட் ஆயுர்வேதம் பிராண்டான எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். இரண்டாவது ஹெல்த் கேர் ப்ராடக்ட், ஃபுட் சப்ளிமெண்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ஆன் அண்ட் ஆன். மூன்றாவது ஆஹார். நாலாவது நியூ ஸ்டார். ஐந்தாவது எம்ஐ ஹோம். ஆறாவது இந்தியா அக்ரோன்னு சொல்லக்கூடிய விவசாயத்துக்கான பொருட்கள். இப்படி அன்றாட நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏசியாவிலேயே சிறந்த ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். பாருங்க, இப்படிப்பட்ட இந்த ப்ராடக்டினுடைய தேவை என்ன? மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மூலமா நான் எதுக்கு இந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும்? இந்த பொருட்கள் வாங்கி சாப்பிடுவது அல்லது பயன்படுத்த வேண்டியதன் அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது திரும்ப ஒரு கேள்வி கேட்க விருப்பப்படுகிறேன். பாருங்கள், நம்முடைய மூதாதையர்கள் சொல்லக்கூடிய நம்முடைய தாத்தா, பாட்டி, முப்பாட்டர்கள் எத்தனை வருடம் வரைக்கும் வாழ்ந்திருந்தாங்க? அவங்களுடைய ஆயுள் காலமானது எத்தனை வயதெல்லாம் இருந்ததுங்க? ஆமாம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் 120 வயது வரை, 100 வயது வரை எல்லாம் வாழ்ந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் 100 அல்லது 120 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் ஆனது 100 வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்த ஜெனரேஷன் அவங்களுடைய ஆயுள் காலமானது 80-90 வரைக்கும் தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தா அந்த காலகட்டம் வந்தபோது ஆயுள் காலமானது 70-80 இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலமானது 50-60 இருக்குங்க. பாருங்கள், இப்படி சில தலைமுறைகள் தாண்டும் போது ஆயுள் காலமானது எந்த நிலைமைக்கு போகும் அப்படிங்கறது யோசனை பண்ணி பாருங்க. இது எதனால? 120 வயது வரைக்கும் வாழ்ந்தவங்களுடைய சந்ததியினர் இன்னைக்கு 60 வயது வரைக்கும் தான் வாழ்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? முக்கியமா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீர்களானால், இந்த ஆயுள் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணம் லைஃப் ஸ்டைல்ல வந்த சேஞ்சஸ். அதாவது அவங்களுடைய வாழ்க்கை தரத்துல வந்த மாற்றம் தான் இந்த அளவுக்கு ஆயுள் காலமானது குறைவதற்கு முக்கியமான காரணம். பாருங்கள், எங்கெங்கயோ இதுவரைக்கும் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் இன்னைக்கு மனிதனை தாக்கிட்டு இருக்கு இல்லையா? இதே போல நோய்கள் முன்றைய நம்முடைய தலைமுறைகளையும் தாக்கி இருக்கு. ஆனா அது எல்லாமே அவங்க எதிர்த்து ஜெயிச்சு வந்தாங்க. எப்படி ஜெயிச்சு வந்தாங்க? அன்றைக்கு இருந்த வாழ்க்கை தரம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் வேற. அன்னைக்கு என்ன சாப்பிட்டாங்க? யோசனை பண்ணி பாருங்க. கம்பு, விறகு, ராகி, சோளம், திணை, இப்படித்தானே? அந்த மாதிரி உணவு தானே உண்டு வந்தாங்க. அதே போல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் நடந்தாங்க. வயக்காட்டுல வேலை பார்த்தாங்க, வெயில்ல வேலை பார்த்தாங்க, அம்மி அரைச்சாங்க, ஆட்டாங்கல்ல அரைச்சாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி ஏதாவது வேலை நடக்குதா? அந்த மாதிரி உணவு உண்ணுறோமா? இல்லை. அதனால என்ன ஆகும்? நிச்சயமா ஒரு மனிதனுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காத போது அந்த மனிதர்களுக்கு நோய்வாய்ப்படுகிறான். அப்ப இன்னைக்கு முக்கியமா நோய்வாய்ப்படுவதற்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்க, நம்ம உடம்புல நிறைய இந்த ஆகாயத்துல, இந்த சுற்றுப்புற சூழல்ல கோடிக்கணக்கான கிருமிகள் வாழ்ந்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான கிருமிகள் நம்முடைய ஆகாயத்திலையும் நம்முடைய சுற்றியும் பறந்துகிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு செகண்ட்லயும் நம்மளை தாக்கிட்டு இருக்கு.
அது தாக்கும் போது அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சக்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அதுக்கு பேருதான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய இம்யூன் சிஸ்டம். அந்த இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதுனாலதான் நாம் இந்த அளவுக்கு 60 வயதாவது 70 வயது வரையாவது இன்னைக்கு வாழ முடியுது. அப்படின்னா இந்த இம்யூன் சிஸ்டம் சொன்னா என்ன? இம்யூன் சிஸ்டம் சொன்னா அதாவது இந்த ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய நுண்ணிய நச்சு கிருமிகளான, உதாரணத்துக்கு பாக்டீரியா, வைரஸ், அதே போல நச்சு கிருமிகள், ஃபங்கஸ், இந்த மாதிரி விஷமயம் இருக்கக்கூடிய கிருமிகளானது கோடிக்கணக்கான கண்ணுக்கு தெரியாம சுத்திட்டு இருக்கு பார்த்தோம். அது எல்லாமே நம்முடைய சுவாச குழாய் வழியாகவும் நம்ம மூச்சு உள்ள இழுக்கும் போதும் எல்லாமே எங்க போயிட்டு இருக்கு? நம்ம உடலுக்குள்ள, நுரையீரலுக்குள்ள போகுது. அந்த மாதிரி நம்ம மூச்சு காற்று இழுக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய இந்த நுண்ணிய நச்சு கிருமிகளை நம்ம உடல் எதிர்த்து போராடும். இதுக்கு பேரு தான் இம்யூன் சிஸ்டம் அல்லது நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்றோம். அது இருக்கிறதுனால நம்மளால உயிர் வாழ முடியுது. இப்ப பாருங்கள், ஒரு சடலத்தை எடுத்து பார்த்தோமானால் சில நாட்கள்லயே அது அழுகி விடுகிறது இல்லையா? எதனால? இதே கிருமிகள் அந்த சடலத்தையும் தாக்குது. அந்த நேரத்துல உயிர் இல்லாத காரணத்தினால, இம்யூன் சிஸ்டம் அங்க வேலை பார்க்காத காரணத்தினால, நோய் எதிர்ப்பு சக்தி அங்க வேலை பார்க்க முடியாத காரணத்தினால அது எளிதில அந்த கிருமிகளால் தாக்கி அழிக்க முடியுது. அதே போலதான் மனிதனையும் தாக்கும் போது 24 மணி நேரமும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பேருதான் இம்யூன் சிஸ்டம். இந்த இம்யூன் சிஸ்டத்துக்கானது உடம்புல நிறைய பகுதிகள் வேலை பார்க்குதுங்க. ஒண்ணு, நம்முடைய ஸ்கின் இம்யூன் சிஸ்டத்துல முக்கியமான பங்காற்றுகிறது. அதுக்கப்புறம் நம்முடைய உமிழ்நீர் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு பாதுகாக்கிறது. அதே போல பிளட்டா இருக்கட்டும், நம்முடைய செல்களா இருக்கட்டும், நம்முடைய உள் உறுப்புகளா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே இந்த இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உதவிகரமாக இருக்கு. இனி இந்த இம்யூன் சிஸ்டமானது, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் போதுதான் நோய் வருகிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி? நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் போது அந்த உள்ள வரக்கூடிய அந்த நச்சு கிருமிகளிடம் எதிர்த்து போராட சக்தி இல்லாம போகும். சக்தி இல்லாம போகும்போது என்ன செய்யும்? அந்த நச்சு கிருமிகளானது நம்ம உடலுக்குள்ளேயே புகுந்து ரத்தம் வழியாக நம்முடைய செல்களுக்குள்ள புகுந்து அங்க என்ன செய்யும்? அந்த செல்களை அழிக்கும். செல்களை அழிக்கும் போது என்ன நடக்கும்? அந்த செல்கள் செயல்படாம போகும். செல்கள் செயல்படாம போனோம்னால் நிச்சயமா மனிதனால செயல்படவும் முடியாது. அப்படிதான் ஒரு நபருக்கு நோய் வருதுன்னு நம்ம பாக்குறோம். இங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். காரணம் கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய உயர் மன அழுத்தம். இந்த மன அழுத்தமானது நிச்சயமா ஒரு மனிதனை நோயாளியாக மாற்றும். ஆயுர்வேதாவில சொல்லுதுங்க, மன சிக்கல் வந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய நோய்கள் வருவதற்கு முதல் காரணமாகும் என்று. எப்படி இந்த மனச்சிக்கல் வரும்போது அல்லது இந்த டென்ஷன் அல்லது ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் வரும்போது எப்படி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது? மன அழுத்தம் வரும்போது ஒரு மனிதனால் முதல்ல சரியாக சிந்திக்க முடியாது. அதே போல அஜீர்ண பிரச்சனைகள் அவருக்கு வர ஆரம்பிக்கும். சரியாக செரிமானம் நடக்காது. செரிமானம் நடக்காத போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் சரியாக போய் சேராது. அதனாலேயே கண்டிப்பாக அவர் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. இரண்டாவது முக்கியமான ரீசன் ஜங்க் ஃபுட் சொல்லக்கூடிய இந்த நொறுக்கு தீனிகள். அந்த நொறுக்கு தீனிகள்னால நம்ம உடலுக்கு பெரிய தீங்கு வருதுங்க. பாருங்க, ஒரு மனிதன் உண்ணக்கூடிய உணவுல என்னென்ன இருக்கணும்? முதல்ல அவனுக்கு புரோட்டீன் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும். இப்படி நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருந்தா மட்டும்தான் அந்த உணவு ஆரோக்கியமான உணவு. ஆனா இந்த மாதிரி நம்ம பேக்கரியிலயோ அல்லது இன்னைக்கு எல்லாம் மொபைல் போன்லயே அப்ளிகேஷன் வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணி என்ன உணவு வேணும்னு நம்ம அழுத்தும் போது அரை மணி நேரத்திலே நம்ம வாசப்படி முன்னாடி அந்த உணவு நிக்குது. வாசப்படி நிக்குது. ஆனா அந்த உணவுல என்ன சத்து இருக்குன்னு கவனிச்சிருக்கோமா? பாருங்க, அந்த காலத்துல ராகி சாப்பிட்டதாக நம்ம சொன்னோம். இன்னைக்கு உலகிலேயே அதிகமாக கால்சியம் சத்து இருக்கக்கூடிய உணவு தான் ராகி. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல குழந்தைங்களுக்கு ராகி கொடுக்கிறோம்? எத்தனை பேரு ராகி சாப்பிடுகிறோம்? அதனால என்ன ஆகுது?
நம்மளுடைய கால்சியம் சத்தானது கிடைக்காம போகுது. ஆனா இந்த மாதிரி நொறுக்கு தீனிகளில் எல்லாம் அது கிடைக்குதா? யாரும் பார்ப்பதில்லை. கண்டிப்பாக அந்த மாதிரி நான் உண்ணக்கூடிய உணவுல என்ன சத்து இருக்கு, எது இல்லைன்னு தெரியாம உண்ணக்கூடிய நபர்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. அடுத்ததா இந்த மாதிரியான மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து பல வருடங்கள் சாப்பிடும்போது அதனுடைய சைடு எஃபெக்ட்னாலையும், அதே போல ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது, அதே போல வலி நிவாரணிகள் சாப்பிடும்போது, இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடு வரக்கூடியவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது அப்படின்னு அறிக்கைகள் சொல்லுது. அடுத்தது குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடித்தல். இதுவும் நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குதுங்க. எப்படி பாருங்க, குடிப்பழக்கம் வரும்போது ஒரு மனிதன் ஆல்கஹாலை சாப்பிடும் போது அவனுடைய முதல்ல பாதிக்கக்கூடியது கல்லீரலுங்க. லிவர்னு சொல்லக்கூடிய கல்லீரல். கல்லீரல் தான் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்துக்களையும் எந்தெந்த பகுதிக்கு அனுப்பணும்னு அனுப்பி நம்ம உடலை மொத்தமா பாதுகாக்கிறது இந்த லிவருங்க. ஆனா இந்த குடிப்பழக்கம் இருக்கும்போது ஆல்கஹால் சாப்பிடும்போது அந்த ஆல்கஹால் போய் முதல்ல தாக்கக்கூடியது நம்முடைய கல்லீரல் தான். அந்த கல்லீரலை தாக்கும் போது அதுக்கு சரியாக செயல்பட முடியாது. அந்த மாதிரி செயல்பட முடியாத சூழ்நிலை வரும்போது உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. உடனடியாக நோய் வாய்ப்படுவதற்கான, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான காரணமாக இருக்கிறது. அடுத்தது ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் பண்ணும்போது எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி குறையும்? ஒருவர் ஸ்மோக்கிங் பண்ணும்போது அவருடைய எதை பாதிக்குது? நுரையீரலை பாதிக்குது. நமக்கு அனைவருக்குமே தெரியும். நுரையீரலை பாதிக்கும் போது என்ன நடக்கும்? ஆக்சிஜன் சொல்லக்கூடிய அந்த உயிர் காற்று, அந்த ஆக்சிஜன் நம்முடைய செல்களுக்கு எட்டாம போகும். சரியாக ஆக்சிஜன் வரவில்லை என்றால் செல்களால் செயல்பட முடியாது. செல்கள் செயல்படாத போது அந்த உறுப்பு செயல்படாது. அந்த உறுப்பு செயல்படாத போது மனிதன் மொத்தமாவே செயல்பட முடியாமல் போய்விடும். சரியாக செயல்பாட்டுக்கு ஆக்சிஜன் தேவை. அது சரியான அளவுக்கு புகைப்பிடிக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதனாலவே நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. அடுத்தது பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த மாசு படிந்த சுற்றுப்புற சூழலும் இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. சுத்தமான சுவாச காற்று சுவாசிக்க முடிகிறதா? வாய்ப்பே இன்னைக்கு இல்லை. அடுத்தது தூக்கமின்மை. சரியாக தூங்கவில்லை என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். ஆயுர்வேதம் சொல்லுதுங்க, ஒரு மனிதன் குறைந்தபட்சம் 6 to 8 மணி நேரங்கள் வரை ஒரு நாளைக்கு தூங்கணும். அந்த மாதிரி சரியான தூக்கம் கிடைக்கவில்லை என்றாலும் நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும். இன்னொன்னு இன்ஆக்டிவ் பீப்புள்னு சொல்லக்கூடிய முடங்கி கிடக்கக்கூடிய நபர்கள், அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் தூங்குவது, எந்திரிப்பது, சாப்பிடுவது, டிவி பார்ப்பது, மறுபடியும் சாப்பிடுவது, இப்படி முக்கியமா நிறைய பேர் இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த வேலையில தான் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாமல், உடற்பயிற்சியே செய்யாமல், அதிகமான இந்த மாதிரி கொழுப்பு படிந்த உணவுகள் உண்ணக்கூடிய நபர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைகிறது. அடுத்த முக்கியமான ஒண்ணு தண்ணீர் பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய இந்த டீஹைட்ரேஷன். அதாவது நம்ம உடலுக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரை தண்ணீர் தேவை. அந்த மாதிரி சரியான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? நம்ம உடல்ல ஆங்காங்கே நம்ம உண்ணக்கூடிய உணவுல நல்ல சத்துக்களும் இருக்கு, கெட்ட பொருட்களும் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய கெட்ட பொருட்களை வெளியேற்றக்கூடியது நம்முடைய உடலினுடைய ஒரு செயல்பாடு. அந்த மாதிரி வெளியேற்றணும்னா அது சிறுநீரகம் வழியாகத்தான் அதிகமாக வெளியேற்றும். அந்த மாதிரி சிறுநீரகம் வழியாக உடல்ல படிந்திருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் சரியான அளவு குடிக்கவில்லை என்றால் நிச்சயமா அந்த கழிவுகள் எல்லாமே நம்ம உடல்ல ஆங்காங்க தேங்க ஆரம்பிக்கும். அதே நாளைக்கு விஷமாக மாறி அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்தது ஒண்ணுன்னா பூச்சி கொல்லி மருந்துகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இந்த காய்கறிகள், பழம் எல்லாம் சாப்பிடுறதும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. இன்னொன்னு என்னன்னா மொபைல் போனுடைய ரேடியேஷன் மற்றும் சூரிய ஒளியின் கதிர்வீச்சுக்கள். இன்னைக்கு மொபைல் போனால் நமக்கு தீங்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே தெரியும். ஆனாலும் குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு இன்னைக்கு மொபைல் போன் கொடுத்துட்டு இருக்கோம். மொபைல் போன் கொடுக்கும்போது என்ன நடக்கும்?
அந்த மொபைல் போனுடைய ரேடியேஷன் சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் குழந்தைகளுடைய மூளையத்தான் நேரடியாக பாதிக்குது. அவன் பெரியவனாக வளர்ந்து வரும்போது சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் தவிப்பான். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒண்ணுதான் மொபைல் போன்ல இருக்கக்கூடிய ரேடியேஷன். அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது. அதே போல சூரிய ஒளியின் கதிர்வீச்சுக்கள் பாருங்கள், பண்டைய காலத்துல சூரிய ஒளியில வேலை பார்க்கும் போது ஆரோக்கியமா இருந்தாங்க, அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைச்சது. ஆனா இன்னைக்கு சூரிய ஒளியில வேலை பார்க்கும்போது எதிர்ப்பு சக்தியானது குறையுது. என்ன காரணம்? ஆசோன் படிவத்தினுடைய விரிசல் விழுந்ததுனால அது மூலமா வரக்கூடிய கெட்ட கதிர்வீச்சுக்கள் நம்மளை இன்னைக்கு தாக்கிட்டு இருக்குங்க. அதுவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு குறைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக விளங்குகிறது. அடுத்தது, உடம்புல படிந்திருக்கக்கூடிய டாக்ஸின் சொல்லக்கூடிய விஷங்கள், நச்சு பொருட்கள், இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி இது சில காரணங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி அன்றாடம் இது பாருங்க, இது பார்க்கும்போது எல்லாமே என்ன தெரிஞ்சது, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில, நம்முடைய வாழ்க்கை முறையில வந்த மாற்றம் தான் நிச்சயமா இப்படி நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கு முக்கியமான காரணம். நாம் பார்த்தோம், அதாவது நம்ம உடல்நிலையை எதால தயாரிக்கப்பட்டிருக்கு? செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு ப்ராடக்டை பத்தி பார்க்கும் போதும் பார்த்தோம். 95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்கை பத்தி பேசும்போது என்ன பார்த்தோம்? நம்ம உடலானது உயிர் அணுக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த உயிர் அணுக்களால் தான் ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாயிருக்கு. ஒவ்வொரு உறுப்புகளும் சேர்ந்துதான் மனித உடல் உருவாயிருக்கு இல்லையா? அந்த மாதிரி மனித உடல் உருவாகுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியதுதான் இந்த உயிர் அணுக்கள் சொல்லக்கூடிய செல்ஸ். அந்த செல்களுக்கு வரக்கூடிய டேமேஜ் தான் நோய் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த மாதிரி செல் டேமேஜ் தடுத்தோமானால் நிறைய நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால முடியும். முதல்ல பார்த்தோம் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தோம். 95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க்ல என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்? அதாவது டேமேஜ் ஆன உயிர் அணுக்களை சரி செய்வதற்கான ஒரு பொருள் தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே போல டேமேஜ் ஆன செல்லையோ அல்லது புது செல் உருவாவதற்கோ முக்கியமான தேவையான ஒண்ணுதான் புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம். அந்த புரதச்சத்து சரியான அளவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் போது அவனுடைய உயிர் அணுக்களானது நல்லபடியாக செயல்படுகிறது. ஆமாம், இன்றைக்கு நான் உங்களிடம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப 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 தேவையான இந்த புரதச்சத்துன்னு சொல்லக்கூடிய புரோட்டீனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பார்ப்போமா? சரி, இந்த புரோட்டீன்னா என்ன நம்ம பார்த்தோம். புரோட்டீன் சொன்னா என்னது? நம்ம செல்கள் உருவாவதற்கு தேவையான முக்கியமான ஒரு சத்து தான் புரதச்சத்து. அந்த புரதச்சத்து உருவாகும் போதுதான் செல்கள் உருவாகிறது. அந்த புரதச்சத்துனாலதான் செல் உருவாகும். செல்லிலானதான் உறுப்புகள் உருவாகும். உள்ளுறுப்புகள் உருவான பிறகுதான் மனித உடலே உருவாகிறது. அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, இந்த புரோட்டீன் எதனால உருவாயிட்டு இருக்கு பார்க்கலாமா? இந்த புரோட்டீன் ஆனது எதனால உருவாயிட்டு இருக்கு, எப்படி உருவாகுது, புரோட்டீன் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். பாருங்க, புரோட்டீன் சொல்லக்கூடியது நம்ம உடலினுடைய அஸ்திவாரம். நம்ம உடலினுடைய அஸ்திவாரம் தான் இந்த புரோட்டீன். புரோட்டீன் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ முடியாது. இந்த புரோட்டீன் ஆனது தினமும் நாம உண்ணக்கூடிய உணவுல கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று. இந்த புரோட்டீன் ஆனது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பாகங்களும் உருவாவதற்கு முக்கியமான காரணமாகும். உதாரணத்துக்கு, நம்முடைய ஒவ்வொரு செல்கள் உருவாகிறதுக்கு புரோட்டீன் தேவை. நம்முடைய தசை உருவாவதற்கு புரோட்டீன் தேவை. நம்முடைய எலும்பு உருவாவதற்கு, நம்முடைய முடி உருவாவதற்கு, அதே போல நகங்கள் உருவாவதற்கு, அந்த மாதிரி சொல்ல போனோமானால் ஒட்டுமொத்த மனித உடல் அனைத்துமே உருவானது இந்த செல்களால், புரோட்டீனால் தான். அதனால அந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணுதான் புரோட்டீன் சொல்லக்கூடிய புரதம். சரி, இந்த புரோட்டீன் எப்படி உருவாகுது? புரோட்டீன் ஆனது அமினோ ஆசிட்ஸ் சொல்லக்கூடிய அமினோ அமிலங்கள்னு சொல்லுவோம் தமிழ்ல. அந்த அமினோ அமிலங்களாலதான் புரோட்டீன் உருவாகுது. பாருங்க, முக்கியமா 20 வகையான அமினோ அமிலங்கள்
ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவை. இந்த 20 வகையான அமினோ அமிலங்கள் சேர்ந்ததுதான் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். நம்ம உண்ணக்கூடிய உணவு என்னவா மாறும்? நம்ம ஆயுர்வேதத்துல பார்த்தோம், 7 பாகங்களாக உண்ணக்கூடிய உணவுகள் மாறுறதுன்னு பார்த்தோம். எப்படிங்க? ரசம், ரத்தம், மாமிசம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜை, சுக்லம், இல்லையா? இப்படி 7 பாகங்களாக உண்ணக்கூடிய உணவு மாறும்போது முதல்ல உண்ணக்கூடிய உணவு என்னவாக மாறும்? ரசமாக மாறும். அந்த ரசமாக மாறின பிறகு அதுல நேரடியா புரோட்டீனாக இருக்காது. என்னவா இருக்கும்? அந்த ரசத்துலதான் இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கும். அந்த அமினோ ஆசிட் நம்முடைய உடலுக்குள்ள போய் ரத்தத்துல கலந்த பிறகுதான் அது புரோட்டீனாக மாறும். அந்த மாதிரி ஒரு புரோட்டீன் உருவாவதற்கு அமினோ ஆசிட்ஸ் தேவை. அந்த மாதிரி 20 வகையான அமினோ ஆசிட் இருக்கு. அதுல 11 வகையான அமினோ ஆசிட் நம்ம உடலே தயாரிக்குங்க. அப்படி ஒரு சக்தி நம்ம உடலுக்கு இருக்கு. 11 வகை அமினோ ஆசிட்ஸை உடல் தயாரிக்கும். மீதி ரொம்ப முக்கியமான 9 அமினோ ஆசிட் உடலுக்கு தயாரிக்க தெரியாது. ஆனால் அது ரொம்ப முக்கியமானது நம்முடைய உடலுக்கு. அதை தினமும் உண்ணக்கூடிய உணவிலிருந்து கிடைத்தே தீரணும். அந்த மாதிரி கிடைக்கவில்லை என்றால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவதற்கும் நோய்கள் வருவதற்கும் முக்கியமான காரணமாக மருத்துவம் சொல்லுதுங்க. இந்த மாதிரி 9 ரொம்ப முக்கியமான அமினோ ஆசிட்ஸை உண்ணக்கூடிய உணவிலிருந்து தினமும் கிடைக்கணும். ஏனென்றால் இந்த அமினோ ஆசிட்ஸை அதிகமாக கிடைக்கும் போது சேமித்து வைக்கக்கூடிய தன்மை நமது உடலுக்கு இல்லை. பாருங்கள், கொழுப்பு சத்தானது நம்ம அதிகமா சாப்பிடும் போது அது தேவைக்கேற்ப அதிகமா இருக்கிறதை சேமித்து வைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராடக்ட்லயே பார்த்தோம் இல்லையா? எந்த ப்ராடக்ட்ல பார்த்தோம்? டயபா லைஃப் ப்ராடக்ட்ல பார்த்தோம். அப்போ கொழுப்பு சத்தானது அதிகமா வந்தா சேமிச்சு வைக்கும், இரும்பு சத்தானது அதிகமா வந்தா சேமிச்சு வைக்கும், கால்சியம் சத்து அதிகமா வரும்போது உடல் சேமிச்சு வைக்கும். ஆனா இந்த புரோட்டீன் அதிகமா வந்தால் சேமித்து வைக்கக்கூடியது நம்ம உடலுக்கு தெரியாது. அது அளவுக்கு அதிகமாக வரும்போது நம்முடைய சிறுநீர் வழியாக வெளியேற்றி விடும். அதனால ஒரு நாளைக்கு எவ்வளவு புரோட்டீன் அதிகமா சாப்பிட்டாலும் அடுத்த நாளைக்கு சேமித்து வைக்காது, அது உடனடியாக வெளியேறிவிடும். உடனடியாக அடுத்த நாள் மறுபடியும் அதே போல தேவையான புரோட்டீன் சாப்பிட வேண்டியது கட்டாயம். இந்த மாதிரி நாம் உண்ணக்கூடிய உணவுல இந்த 20 வகை அமினோ ஆசிட்ஸ் இருக்கா? எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லையா? நாம பார்த்தது கிடையாது. இங்க பாருங்கள், அப்படிப்பட்ட இந்த புரோட்டீன் ஆனது 2 வகை இருக்குங்க. புரோட்டீன்ல 2 வகை இருக்கு. ஒன்னு கம்ப்ளீட் புரோட்டீன், இன்னொன்னு இன்கம்ப்ளீட் புரோட்டீன். என்ன கம்ப்ளீட் புரோட்டீன்? முதல்ல நம்ம பார்த்தது போல 20 வகையான அமினோ ஆசிட்ஸும் சேரும் போது கம்ப்ளீட் புரோட்டீனாக மாறுகிறது. அது எதுல கிடைக்கும்? முக்கியமா நான்வெஜ் உண்ணக்கூடிய உணவுகள் தான். நான்வெஜ்ல இருக்கக்கூடிய உணவுகளில தான் இந்த கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கும். இதுல அனிமல் ஃபுட்ல, அதே போல இறைச்சியில, மீன், முட்டை, அதே போல சீஸ்ன்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் கட்டி, பால், சோய், அதே போல பன்னீர் இப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டம்ல தான் கம்ப்ளீட் புரோட்டீன் இருக்கு. இன்னொன்னு இன்கம்ப்ளீட் புரோட்டீன், அதாவது ரைஸ், நம்ம அரிசியில, கோதுமையில, இந்த சோளத்துல, அதே போல பல வகையான இந்த நட்ஸ்ல, அதே போல செடி கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன இருக்கு? இன்கம்ப்ளீட் புரோட்டீன் தான் இருக்கு. அது மனித உடலுக்கு தேவையான கம்ப்ளீட் புரோட்டீனாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகமாக நான்வெஜ், இந்த முட்டை, மீன், இறைச்சி, பால் இதெல்லாம் தொடர்ந்து தேவையான அளவு சாப்பிடும் போதுதான் நம்ம மனித உடலுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கிறது. இனி இந்த புரோட்டீனோட வேலை என்ன உடல்ல பார்க்கணுமா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன இருக்கு புரோட்டீனுக்கு? பாருங்க, புரோட்டீனுக்கு ரொம்ப முக்கியமாக 6 விதமான வேலைகள் நம்ம உடல்ல பாக்குதுங்க. என்னெல்லாம் பாக்குது? 1 டிஃபென்ஸ், 2 டிரான்ஸ்போர்ட், 3 கம்யூனிகேஷன், 4 ஸ்டோரேஜ், 5 என்சைம்ஸ், 6 ஸ்ட்ரக்சர். இப்படி 6 வகையான முக்கியமான வேலைகள் நம்ம உடல்ல பார்க்கக்கூடிய ஒண்ணுதான் புரோட்டீன். சரி, என்னென்ன பார்க்கிறோம்? முதல்ல என்ன பார்த்தோம்? டிஃபென்ஸ்.
டிஃபென்ஸ்னு சொன்னா என்ன? எதிர்ப்பு சக்தி. அதாவது நம்முடைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்கள் உள்ளே ஏதோ ஒண்ணு வந்து விட்டால் அதை எதிர்த்து போராடுவதற்கு நம்ம உடல் என்ன பண்ணும்? ஆன்டிபாடிஸ் சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பொருள் சொல்லுவாங்க. அதை அந்த ஆன்டிபாடிஸை வந்து உற்பத்தி பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆன்டிபாடிஸ் ஒரு வகையான புரோட்டீன். அந்த ஆன்டிபாடிஸ் தான் எதுக்கு எதிராக செயல்படும்? அந்த நச்சு கிருமிகளுக்கு எதிராக செயல்படும். அதுதான் ஒரு வகையான புரோட்டீன் தான் அதுவும். அதனால இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அதே போல நச்சு கிருமிகளுக்கு எதிராக போராடுவதற்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்னது? கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் சொன்னா என்ன? கம்யூனிகேஷன் சொன்னா தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன இந்த தகவல் தொடர்பு? பாருங்க, டயபா லைவ் சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நம்ம உண்ணக்கூடிய உணவுல நிறைய குளுக்கோஸ் இருக்கு. அந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தம் வழியா சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த குளுக்கோஸ் வந்து செல்களுக்குள்ளே போகும்போதுதான் அது எனர்ஜியாக மாறும். இல்லை என்றால் உடம்புக்கு அது வந்து தீங்கு விளைவிக்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த ரத்தத்துல சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸையானது செல்களுக்குள்ள செலுத்தக்கூடியது யாரால முடியும்? கணையம் சொல்லக்கூடிய உறுப்பு சுரக்கக்கூடிய இன்சுலினால தான் அது முடியும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த இன்சுலினும் ஒரு வகையான புரோட்டீன் தான். பாருங்கள், நம்முடைய சர்க்கரையுடைய அளவை சரியாக கட்டுப்படுத்துறதுல இந்த புரோட்டீனுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த மாதிரி கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் வந்து உருவாக்கக்கூடிய இந்த இன்சுலின் ஒரு வகையான புரோட்டீன் ஆகும். அதனால நம்முடைய இன்சுலின் உற்பத்திக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது என்சைம்ஸ். என்சைம்ஸ்னா என்ன? என்சைம்ஸ்னு சொன்னா நொதின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. அதாவது என்ன? நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு கெமிக்கல் தான் இந்த என்சைம்ஸ். எதுக்காக என்சைம்ஸ் செயல்படுது? அதாவது நான் உண்ணக்கூடிய உணவுகள்ல பலவிதமாக இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு சாப்பாடையும் சிக்கனையும் ஒன்னா சேர்த்து சாப்பிடுறோம்னு வைங்க. சாப்பாடையும் சிக்கனையும் ஒரே அளவுல வாயில போட்டு ஒரே டைம் சாப்பிடும்போது அது ரெண்டுமே ரெண்டு வேலை பார்க்குது. ரெண்டுலயுமே ரெண்டு தன்மை இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு சாப்பாட்டுல அதிகமா என்ன இருக்கு? கார்போஹைட்ரேட் இருக்கு. சிக்கன்ல என்ன அதிகமா இருக்கு? புரதம் சொல்லக்கூடிய புரோட்டீன் அதிகமா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிடும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா? அதாவது இந்த கார்போஹைட்ரேட் ஆனது நம்முடைய சாப்பாடுல இருக்கக்கூடிய அரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் ஆனது வாயில இருந்தே செரிமானம் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது நம்முடைய உமிழ்நீர் சுரப்பி சுரக்கக்கூடிய என்சைம்க்கு பேரு தான் என்ன பேரு? அமிலேஸ் என்சைம்னு சொல்றோம். அந்த அமிலேஸ் என்சைம் உமிழ்நீர்ல இருக்கு. உமிழ்நீர்ல இருந்தே செரிமானம் ஆரம்பித்து விடும். அடுத்தது அந்த கார்போஹைட்ரேட் ஆனது இங்கிருந்தே செரிமானமாகி பாதி செரிமானத்துக்கு அப்புறம் தான் நம்முடைய வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போன பிறகு நம்முடைய இறைப்பையில போன பிறகு அங்கேதான் புரோட்டீன் டைஜஷன் நடக்குங்க. அந்த மாதிரி புரோட்டீன் டைஜஷன் நடத்துவதற்கு இன்னொரு என்சைம் தேவை. அதுக்கு பேர் வந்து புரோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த புரோட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்சைம் தான் புரோட்டீனை உடலுக்கு பிரித்தெடுக்குது. அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு வகையான புரோட்டீன் தான். அதாவது அமிலேஸ்ன்னு சொல்லக்கூடிய என்சைமும் அதே போல புரோட்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்சைமும் ரெண்டுமே ஒரு வகையான புரோட்டீன் ஆகும். இதுவும் ரொம்ப ரொம்ப உடலுக்கு முக்கியம் இல்லையா? அப்போது நம்முடைய செரிமானங்கள் சரியாக நடப்பதற்கு புரோட்டீன் மிக மிக முக்கியம். அடுத்தது என்னது? டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து இல்லையா? அதாவது நம்ம வந்து முக்கியமா முன்னாடி பார்த்த ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசி இருந்தோம். என்ன பேசணும்? நம்முடைய மூக்கு வழியாக சுவாசம் உள்ளே இழுக்கும் போது அது நேரடியாக எங்க செல்கிறது? நுரையீரலுக்கு செல்கிறது. அந்த நுரையீரலிருந்து அந்த ஆக்சிஜன் ஆனது இரத்தம் வழியாக அனைத்து செல்களுக்குள்ளேயும் போய் செல்கள் செயல்படுவதற்கான எரிபொருளாக செயல்படுறது அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லையா?
அந்த மாதிரி நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு சுத்தமான ஆக்சிஜன் நிறைந்த அந்த ரத்தத்தை கொண்டு போகக்கூடியது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். எந்த ப்ராடக்ட்ல பார்த்தோம்? வெல் ஹார்ட்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல பார்த்தோம். அந்த சிவப்பு அணுக்கள் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் ஆனது ஒரு வகையான புரோட்டீன் ஆகும். அந்த புரோட்டீனாலதான் இந்த ஹீமோகுளோபினும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை புரோட்டீன் இருந்தா மட்டும்தான் சரியாக நடக்கும். அதனால இதுக்கு மேல புரோட்டீனோட முக்கியத்துவம் பத்தி நான் பேசணுமா? நிச்சயமா நமக்கு புரிந்திருக்கும். நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணுதான் புரோட்டீன் என்று. அடுத்தது முக்கியமான ஒண்ணு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்ன என்ன? சேமிப்பு. என்ன சேமிக்கிறது? அதை நம்ம முதல்ல பார்த்தோம். நாம உண்ணக்கூடிய உணவுல உடலுக்கு தேவையான முக்கியமான வைட்டமின்ஸோ அல்லது மினரல்ஸோ தேவையானதை அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது சிலவற்றை நம்ம உடல்ல சேமித்து வைக்கும். இதனால சேமித்து வைக்கிறது, ஒருவேளை அடுத்த தடவை அது கிடைக்கல என்றால் இந்த சேமித்து வச்சது எடுக்கும். அப்படி கால்சியத்தை சேமிக்குது, அயனை சேமிக்குது, அதே போல நம்ம கொழுப்பு சத்தை சேமிக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி முக்கியமாக நம்முடைய செல் சேமிக்கக்கூடிய ஒண்ணுதான் இரும்பு சத்து. முக்கியமாக சேமிக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த இரும்பு சத்து. அளவுக்கு அதிகமாக இரும்பு சத்து நம்ம சாப்பிடும் போது நம்ம உடல் என்ன செய்யும்? நம்ம உடல், அதாவது ஃபெரிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் தான். அதனால நம்ம உடல்ல இந்த சேமிப்பு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வேலையும் நம்முடைய புரோட்டீன் தான் செய்யுது. இன்னும் அடுத்தது என்னது? ஆறாவது ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னு சொன்னா என்ன? கட்டுமானம். மொத்தத்துல நம்ம உடல் என்ன வடிவில் இருக்கோ, உங்களுடைய வெளி தோற்றம் எப்படி இருக்கோ, உங்களுடைய உடல் வடிவு எப்படி இருக்கோ, அந்த வடிவத்தை கொடுத்ததே இந்த புரோட்டீன் தான். என்னெல்லாம் வடிவம்? நம்முடைய கை, கண், காலு, மூக்கு, வாய், செவி, அதே போல ஸ்கின் மொத்தமா, அதே போல நம்முடைய முடி, நம்முடைய பற்கள், இது எல்லாம் மொத்தத்துல மொத்தமா நம்மளை உருவாக்குவது புரோட்டீன் தான். அந்த மாதிரி ஒரு பெரிய வேலை புரோட்டீன் பாக்குதுங்க. இந்த மாதிரி எலும்புக்கு தேவையானது இந்த புரோட்டீன். எலும்பு, பல்லெல்லாம் புரோட்டீன் ரொம்ப முக்கியம் எலும்புக்கு, பல்லுக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் இயல்பாகவே வரும் இல்லையா? எலும்புக்கெல்லாம் கால்சியம் தானே, எப்படி புரோட்டீன் அப்படின்னு? இங்க பாருங்க, அதாவது நம்முடைய எலும்புல 80% கால்சியமும் மீதி 20% புரோட்டீனும் இருக்குங்க. 80% கால்சியம், 20% புரோட்டீன். எதுக்கு பாருங்க, இப்போ இந்த ஒரு வீடு கட்டுறோம்னு வைங்களேன். அந்த வீடு கட்டும் போது செங்கல்னு சொல்லக்கூடிய கற்களை அப்படியே அடுக்கி வச்சு தான் வீடு கட்டுறோம் இல்லையா? இந்த செங்கல் சொல்லக்கூடிய அந்த கற்கள் சும்மா அப்படியே அடுக்கி வச்சா அது வீடாகுமா? கட்டிடம் ஆகுமா? இல்ல, அது விழுந்து விடும். அதனால என்ன செய்யறோம்? ஒவ்வொரு செங்கலுக்கும் மத்தியில என்ன வைப்போம்? சிமெண்ட்னு சொல்லக்கூடிய அது ஒட்டுவதற்கான பொருள் வைக்கிறோம் இல்லையா? அப்பதான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங் ஆக இருக்கும். அதே போல இந்த கால்சியத்தை எலும்புக்குள்ள ஒட்ட வைக்கக்கூடிய முக்கியமான வேலை பார்ப்பதும் ஒரு வகை புரோட்டீன் தான். அதனால மொத்தமா நம்ம உடலுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை, கட்டுமானங்களை எல்லாம் ப்ராப்பரா பார்க்கறதும் இந்த புரோட்டீன் தான். அதே போல நம்முடைய கண் பார்வைக்கு தேவையான ரோடோஸ்பின் சொல்லக்கூடியது கண் பார்வைக்கு ரொம்ப முக்கியமான, பார்வை நல்லா இருக்கக்கூடியதுக்கு ஒரு புரோட்டீன் தான் உதவி செய்கிறது. இந்த மாதிரி இப்ப ஆல்ரெடி பேசின விஷயங்கள்ல நமக்கு அனைவருக்குமே ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும்? புரோட்டீன் இல்லாமல் மனிதன் கிடையாது. மனித உடல் செயல்படுவதற்கு புரோட்டீன் தேவை. இனி இந்த புரோட்டீன் குறையும் போது என்னென்ன நடக்கும்? சரியான அளவு புரோட்டீன் கிடைக்கலன்னா என்ன நடக்கும்? எந்த அளவுக்கு புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை? அது எங்கிருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உடல்ல புரோட்டீன் இல்லை என்றால், சரியான அளவு புரோட்டீன் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு என்னென்ன அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். அதுல முதல்ல என்னதுன்னா, நம்ம உடல்ல சரியான புரோட்டீன் சத்து இல்லை என்றால் அவருக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அறிகுறி. உங்களுக்கு உடம்புல புரோட்டீன் சத்து இல்லை, புரத சத்து இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்காக அறிகுறிகள் தான் பேச போறோம். அதுல முதல் அறிகுறி தான் பசி. சாப்பிட்ட உடனே அவருக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். இதனால
அவர் உண்ட உணவுல புரோட்டீன் சத்து கம்மியா இருக்கு, அதனால உடல் அது கேட்டுட்டே இருக்கும், இன்னும் புரோட்டீன் தேவை, புரோட்டீன் தேவை. அதுக்கு புரோட்டீன் தேவைன்னு சொல்ல தெரியாது, இதுதான் சொல்ல தெரியும், இன்னும் பசி எடுக்கிறது தான் அதுக்கு தெரியும். அதனால இன்னும் பசி எடுக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கணும் புரோட்டீன் சத்து கம்மியா இருக்கு. சில பேர் பாருங்க, சாப்பிட்ட பிறகு ஏதோ ஒண்ணு சாப்பிடணும்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு முடிஞ்சு ஏதோ சாப்பிடணும்னு தேடிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிடணும்னு தேடிட்டு இருப்பாங்க. சில பேர் சர்க்கரை எடுத்து சாப்பிடுவாங்க. சில பேர் ஏதோ ஒண்ணு கிடைச்சதை எடுத்து சாப்பிடுறதுக்காக வீட்டுல நடந்துட்டு இருப்பாங்க. அப்பனா ரொம்ப முக்கியமா கவனிக்கணும், உங்களுக்கு இந்த டெண்டன்சி வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் புரதச்சத்தானது குறைவா இருக்குங்கிறது தான். அடுத்தது என்னது, அடிக்கடி வரக்கூடிய இந்த தசை வலி, அதே போல ஜாயிண்ட் பெயினுக்கு ஒரு முக்கியமான காரணமாக புரோட்டீனோட குறைபாடாக கருதப்படுகிறது. அடுத்தது, நிறைய அளவுக்கு அதிகமா திடீர்னு முடியெல்லாம் உதிர்ந்து போகுது, அதே போல ஸ்கின் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, அதே போல நகம் எல்லாம் விரிசல் உடைஞ்சு போகுது, பல்லெல்லாம் சீக்கிரமா உடையுது, அந்த மாதிரி எல்லாம் காரணங்கள் இருக்குன்னு சொன்னா அதுவும் ஒரு புரோட்டீன் குறைபாடால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது, ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் சொல்லக்கூடிய இந்த வீக்கம் வர்றதும் முக்கியமா இந்த புரோட்டீன் குறைபாடு தான் காரணமாக இங்க சொல்லப்படுகிறது. எப்படி பாருங்க, நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆல்புமின் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை புரோட்டீன் தான் உடல்ல தண்ணீர் அளவை மெயின்டைன் பண்ணுது. அந்த ஆல்புமின் குறைபாடு வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் செல்களுக்குள்ள போகாம ஆங்காங்க தேங்கி நிற்கும். அந்த நிலைமைக்கு பேரு தான் வீக்கோன்னு சொல்றோம். அப்படி நம்ம உடல்ல இருக்கக்கூடிய இந்த தண்ணீரினுடைய நிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ஆல்புமின் ஒரு வகையான புரோட்டீன் ஆகும். அப்போ நம்ம புரோட்டீனோட சரியான சத்து உடல்ல இல்லாத போது, ஆல்புமின் சரியாக இல்லாத போது என்ன நடக்கும், செல்களுக்குள்ள இந்த தண்ணீரானது போக முடியாம அங்காங்கே தேங்கக்கூடிய நிலைமைக்கு பேரு தான் இந்த மாதிரியான வீக்கங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்தது, அடிக்கடி இந்த சளி, அடிக்கடி இருமல், அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அடிக்கடி இந்த நோய்வாய்ப்பட்டு படுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வர்றதும் புரோட்டீன் குறைபாடால தான் நடக்கும். அடுத்தது என்னது, நம்முடைய கண் பார்வையினுடைய குறைபாடு வரக்கூடியதும் புரோட்டீனோட குறைபாடுனாலதான். அடுத்தது ஒரு காயம் பட்டதாச்சு அப்படின்னு சொன்னா அந்த காயம் ஆறுவதற்கு ரொம்ப நாட்கள் எடுக்கிறாங்க, ரொம்ப லேட் ஆகுது புண்ணெல்லாம் ஆறுறதுக்குன்னு சொன்னாலும் அது முக்கியமான ஒரு அறிகுறி தான் புரோட்டீன் கம்மியா இருக்கு. என்ன காரணம் நம்ம பார்த்தோம், இந்த புரோட்டீன் தான் செல்களை உருவாக்குவதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு காயம் பட்டோம்னு சொன்னா நம்ம உடல்ல கொஞ்சம் காயம் பட்டது, காயம் படும்போது லட்சக்கணக்கான செல்கள், உயிரணுக்கள் அங்க அழிந்து விட்டதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த லட்சக்கணக்கான உயிரணுக்களை புதிய உயிரணுக்கள் உருவாகணும் என்றால் அங்கு புரோட்டீன் தேவை. இப்ப புரோட்டீன் சத்து சரியாக உடம்பில் எடுத்துக்காத ஒரு நபருக்கு புது செல்கள் உருவாகாது. புது செல்கள் உருவாகாத போது அந்த புண்ணானது ஆறாமலேயே இருக்கும். அதுவும் ஒரு புரோட்டீன் குறைபாடுக்கு காரணமாகும். அடுத்தது, சரியாக தூக்கம் இல்லாம இருக்கக்கூடியதும் ஒரு வகை லட்சணம் தான். அதாவது நிறைய காரணங்களுக்கு நம்ம பார்த்தோம், பைஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல நம்ம பார்த்தோம் தூக்கமின்மை ஒரு பிரச்சனை அப்படின்னு. இந்த தூக்கமின்மை நிறைய வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. அது புரோட்டீன் குறைபாடு இருந்தாலும் இந்த தூக்கமின்மையானது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த புரோட்டீன் ஏன் எடுத்துக்கணும், இது அவ்வளவு முக்கியமானதா, இது எந்த அளவுக்கு தேவை இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போமானால், கண்டிப்பா ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை இங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய 73% நபர்களும் புரத குறைபாடுனால்தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய தகவல் பாருங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 73% பேர். அதே போல சில சிட்டியில இருக்கக்கூடியதுல 10ல் 9 நபர்களுக்கும் 100ல் 90 நபர்களுக்கும் இந்த புரதத்தினுடைய குறைபாடு இருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு இடங்கள் பார்க்கும்போது லக்னோவுல
100ல 90 பேருக்கும் 90% மக்களும் இந்த சரியான அளவு புரோட்டீன் அவங்களுக்கு கிடைப்பதில்லை. நம்ம தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்லயே இருக்கிறது. பாருங்க, அடுத்தபடியாக தமிழ்நாடு தான் இருக்கு. உத்தரப்பிரதேசுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. தமிழ்நாட்டுல 84% பேரும் சரியான அளவு புரதத்தை தினமும் உண்ணுவதில்லை. இது ஆய்வு அறிக்கைகள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல 100 பேர்ல 84 பேரும் இந்த புரதத்தை சரியான அளவு எடுத்துக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் கண்டிப்பா நம்முடைய சரியாக மனித உடலுக்கு செயல்பட முடியாத சூழ்நிலை வருவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதே போல 84% இந்த வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடக்கூடிய நபர்களுக்கும் 84% நபர்களுக்கும் இந்த சரியான அளவுக்கு புரோட்டீன் சத்து கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்தியாவுல பெரிய அளவுக்கு புரோட்டீன் குறைபாடு இருக்கிறது. அதுல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறதும் கவலைக்குரிய விஷயமாகும். அடுத்தது, இந்த புரோட்டீன் எவ்வளவு தேவை ஒரு மனிதனுக்கு? எப்படி இது நான் சாப்பிடுறது? எப்படி இந்த புரோட்டீன் என் உடலுக்கு கிடைக்குது? எந்த அளவுக்கு நம்ம புரோட்டீன் ஒரு நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தகவல் எல்லாம் பாருங்கள், ஒண்ணு உங்களுக்கு தெரியணும், ரெண்டாவது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 85% மக்களுக்கும் இந்த புரோட்டீன் என்ன, இந்த புரோட்டீன் எந்த அளவுக்கு என் உடலுக்கு தேவை, இது எதுல இருந்து சுத்தமான புரோட்டீன் கிடைக்குங்கிறது தெரியாமலே இருக்கு அப்படின்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இன்னைக்கே பாருங்கள், இந்த வீடியோ பார்த்த பிறகுதான் புரோட்டீன் இவ்வளவு எல்லாம் வேலை பார்க்குதா, புரோட்டீன் இவ்வளவு முக்கியமான ஒன்றா, புரோட்டீன் நான் நிச்சயமாக தினமும் சாப்பாடுல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமானதா அப்படிங்கிறது இன்னைக்குதான் நிறைய பேருக்கு புரிந்திருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு காரணம் தான். இந்த புரோட்டீனை பத்தி சரியான விழிப்புணர்வு மக்களிடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு சோகமான ஒரு விஷயமாகும். இன்னைக்கு எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் மூலமாக, ஆன் அண்ட் ஆன் மூலமாக, மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மூலமாக, ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி மூலமாக இந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றுதான் புரோட்டீன் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம சொல்லியே ஆகணும். பாருங்க, ஒரு மனித உடலுக்கு எவ்வளவு புரோட்டீன் புரதச்சத்து தேவை? அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு நபருக்கு அவருடைய உடல் எடையினுடைய 1 கிலோ வெயிட்டுக்கு 1.5 கிராம் புரதம் தேவை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு நாளைக்கு 75 கிராம் புரதம் தேவை. ஒரு 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 150 கிராம் புரதம் தேவை. 150 கிராம் புரோட்டீன் தேவை என்றால் அவர் குறைந்தபட்சம் 4 கிலோ பருப்பையாவது சாப்பிடணும். பாருங்க, ஒரு நாளைக்கு 4 கிலோ பருப்பை சாப்பிட முடியுமா அவரால? வாய்ப்பே இல்லை. அடுத்தது, ஒரு அத்லட்டா இருக்காரு, அவர் விளையாட்டு வீரரா இருக்காரு, விளையாட்டு வீராங்கனையா இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 கிராம் புரோட்டீன் வரை 1 கிலோ வெயிட்டுக்கு தேவை. அதாவது 100 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய நபரா இருந்ததுன்னா 200 கிராம் தேவை. 50 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய நபரா இருந்ததுன்னா 100 கிராம் தேவை. அடுத்தது, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்க, இந்த கேன்சர் இருக்கக்கூடியவங்க, HIV எய்ட்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல கர்ப்பிணி பெண்கள், அதே போல தாய்ப்பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள், இவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா குறைஞ்சது 2 கிராமாவது உடல் எடைக்கு தேவை. இந்த HIV வந்தவங்க, கேன்சர் வந்தவங்களுக்கு எல்லாம் அதை விட அதிகமான அளவு புரதச்சத்து தேவை. என்ன காரணம்? அவங்களுக்கு உடல்ல இழைச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு உடம்பு இழைக்க ஆரம்பிக்கும். அந்த உடம்பு இழைக்க ஆரம்பிக்க அதிகமான புரதம் தேவை. அது கொடுக்கல என்றால் அவர் இன்னும் சிக்காவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரோட்டீன் கொடுத்தோமானால் அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமான புரோட்டீன் தேவை. என்ன காரணம்? தாய்க்கும் தேவை, உடல்ல வளரக்கூடிய குழந்தைக்கும் புரோட்டீன் தேவை இல்லையா? அந்த குழந்தை வளருவதற்கு முக்கியமாக புரதம் தேவை. அதனால 2 பேருக்குமே தேவைங்கிறதுனாலதான் 2 கிராமாவது புரோட்டீன் 1 கிலோவுக்கு அவங்க சாப்பிடணும்னு சொல்லுவதற்கான காரணம். இப்படி ஒரு குறிப்பா சொல்ல போனா, ஒரு 100 கிலோ இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு நாளைக்கு 150 கிராம் புரதம் தேவை. அந்த 150 கிராம் புரோட்டீன் கிடைக்கணும்னா
நான் சொன்ன மாதிரி ஒரு 3 கிலோ 4 கிலோ எல்லாம் இந்த மாதிரி சில பொருட்கள் சாப்பிட வேண்டியிருக்கும். அது நம்மளால முடியாத ஒன்று. அந்த டைம்ல என்ன செய்யலாம்? 150 கிராம் புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு ஒரு 400 கிராம் சிக்கன் சாப்பிட்டால் கிடைக்கும். ஆனா மட்டன் சாப்பிட்டால் கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனை? அல்லது ஒரு 20 முட்டை 30 முட்டை சாப்பிட்டா கிடைக்கும். இந்த டைம்ல என்ன பிரச்சனை வரும்? ஒரு முட்டை முழுசாக சாப்பிடும்போது அல்லது சிக்கன் சாப்பிடும்போது அல்லது மட்டன் சாப்பிடும்போது என்ன நடக்கும்? புரதம் நம்ம உடலுக்கு கிடைக்கும். ஆனா அது கூட சேர்த்து உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய கொழுப்பு சத்தும் கிடைக்கும் இல்லையா? அப்போ ஒரு நல்லது நடக்கும்போது அதை விட பெரிய கெட்டது கூட என்ன வரும்? சிக்கன் மட்டன் சாப்பிடும் கிடைக்கும். அதனால அதுவும் அந்த அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கக்கூடியது அளவுக்கு சேஃப்டியானது ஆக இல்லை. அதுக்கு என்ன ஒரு வழி? ஒரே ஒரு வழிதான், வெஜிடபிள் இருந்தும் நான்வெஜ்ல இருந்தும் கலந்து இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையில்லாத கொழுப்பு சத்து இல்லாத புரோட்டீன் தேவை. என்ன தேவை? கொழுப்பு சத்து இல்லாத புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீன் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் புரோட்டீன் பவுடர். இன்னைக்கு உங்களிடம் ரொம்ப பெருமையோட இன்னைக்கு அறிமுகப்படுத்துறோம். எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் உடைய புரோட்டீன் பவுடர் ஆனது கொழுப்புச்சத்து இல்லாத, உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காத, ஒரு மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அத்தனை புரோட்டீன் அளவையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய இந்தியாவுல மிகச்சிறந்த ஒரு புரோட்டீன் பவுடர் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் புரோட்டீன் பவுடர். இந்த புரோட்டீன் பவுடர் ஆனது எதனால தயாரிச்சிருக்கு, இதெல்லாம் இதுல பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் பார்ப்போம். முதல்ல இந்த புரோட்டீன் பவுடர் ஆனது 3 வகையான புரோட்டீனால் தயாரிச்சிருக்கு. ஒன்னு வே புரோட்டீன். இந்த வே புரோட்டீன் ஆனது தயிர்ல இருந்து பால்ல இருந்து பிரிச்செடுத்ததாகும். அடுத்தது சோய் புரோட்டீன். சோய் புரோட்டீன் சொன்னா சோய்பீன் சொல்லக்கூடிய அந்த சோயாபீன்ல இருந்து பிரிச்செடுத்ததாகும். அடுத்தது பி புரோட்டீன் சொன்னா என்னது? பச்சை பட்டாணியிலிருந்து உருவாக்குனதாகும். இந்த மாதிரி பாலில இருந்து, சோயாபீன்ஸ்ல இருந்து, அதே போல பச்சை பட்டாணியிலிருந்து உருவாக்குனதுதான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸுடைய புரோட்டீன் பவுடர். அது போக நேச்சுரலான இன்கிரீடியண்டான நெல்லிக்காய் மற்றும் பிரம்மி கூட இதுல சேர்த்திருக்கு. அது எதுக்கு சேர்த்திருக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம பார்ப்போம். முதல்ல வே புரோட்டீன் சொல்லக்கூடிய பாலில் இருந்து பிரிச்செடுத்திருக்கக்கூடிய புரதம் இதுல முக்கியமான ஒரு சேர்வையாக இருக்கிறது. அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இந்த வே புரோட்டீன் சொன்னா என்ன? அதாவது பால்ல 2 விதமான புரோட்டீன் இருக்குங்க. ஒன்னு கேசைன் சொல்லக்கூடிய புரோட்டீன், இன்னொன்னு வே புரோட்டீன். இங்க நாம எதை பயன்படுத்தி இருக்கோம்? வே புரோட்டீனை பயன்படுத்தி இருக்கோம். எதுக்கு வே புரோட்டீனை பயன்படுத்தி இருக்கோம்? முக்கியமா இந்த வே புரோட்டீன் ஆனது நாம முதல்லயே சொன்ன 20 அமினோ அமிலங்கள்ல ரொம்ப முக்கியமான, உடலுக்கு தயாரிக்க தெரியாத, வெளியே இருந்து நிச்சயமாக தினமும் உள்ள அனுப்ப வேண்டிய அமினோ ஆசிடான அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிடையும் உட்கொண்டதுதான் இந்த வே புரோட்டீன் ஆகும். அடுத்தது இதுல லாக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி உருவாக்கக்கூடிய ஒரு வகை இருக்கு. அது இல்லாததுதான் வே புரோட்டீன். அதனால சில பேருக்கு பாத்தீங்களானால் இந்த பால் சாப்பிடும் போது புரோட்டீன் கிடைக்கும், புரதம் கிடைக்கும். ஆனா சில பேருக்கு பால் அலர்ஜி இருக்கு. பால் அவங்களுக்கு அலர்ஜி ஊட்டும். அந்த பால் அலர்ஜி வரக்கூடிய ஒரு பொருள் தான், அதுல லாக்டோஸ் இருக்கக்கூடிய பொருள் தான் அலர்ஜி உருவாவதற்கு காரணம். இங்க இந்த லாக்டோஸ் சுத்தமா கம்மியா இருக்கிறதுனால அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக நம்ம உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துகளும் இந்த வே புரோட்டீன்ல இருக்கு. அடுத்ததாக இந்த வே புரோட்டீன் எதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கிறது? ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வே புரோட்டீன்ல அடங்கி இருக்கு. அதனால கேன்சர் வராம நம்மளை பாதுகாக்கிறதுக்காக கூட வே புரோட்டீன் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது கொலஸ்ட்ரால் லெவல் கட்டுப்படுத்துறதுக்கும் என்ன உதவிகரமா இருக்கு? வே புரோட்டீன் உதவிகரமாக இருக்கு. அடுத்தது ஆஸ்துமா கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வே புரோட்டீன் உதவி செய்யும். அதே போல பிளட் பிரஷர் நார்மல்ல வைக்கிறதுக்கும், அதே போல இதயத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கும் இந்த வே புரோட்டீன் உதவியா இருக்குது. அடுத்தது இந்த HIV வந்தவங்க, நம்ம முதல்ல பார்த்த போல கேன்சர் வந்தவங்களோ அல்லது HIV வந்தவங்களோ திடீர்னு உடல் இளைக்கும். அந்த மாதிரி ரொம்ப திடீர்னு உடலை இளைக்கக்கூடிய நபர்கள் இந்த புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு வந்தால் அவங்க அவங்களுடைய புரதத்தினுடைய குறைபாடு நீங்கிவிடும்.
அடுத்தது வெயிட் லாஸ், வெயிட்டை குறைக்கிறதுக்கும் உதவி செய்யலாம். வெயிட்டை அதிகப்படுத்துறதுக்கும் புரோட்டீன் பயன்படுத்தலாம், வெயிட்டை குறைப்பதற்கும் புரோட்டீன் பயன்படுத்தலாம். எப்படி? அதாவது அவர் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற நபர்கள் உணவை, கொழுப்பு சத்து குறைவா இருக்கக்கூடிய உணவுகள் உண்ட பிறகு புரோட்டீன் பவுடரை உணவுக்கு பதிலாக எடுத்து வந்தோமானால் நிச்சயமாக அவங்களோட உடல்ல அந்த கொழுப்பு சத்தானது குறைந்து விட்டு அதுக்கப்புறம் அந்த செல்களில் எல்லாம் இந்த புரதம், அதாவது மசில் பவரை அதிகப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால மசில்ஸ் கெயின் பண்றதுக்கும் புரோட்டீன் பவுடர் முக்கியமானது. உடல் எடை அது மூலமா குறைக்கவும் உதவி செய்ய முடியும். அதே போல உடல் எடை ரொம்ப குறைஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் ரெகுலரா சாப்பிட்டு வந்தால் நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கும் புரோட்டீன் உதவிகரமாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒண்ணுதான் வே புரோட்டீன் சொல்லக்கூடிய பாலில இருந்து பிரிச்செடுத்திருக்கக்கூடிய புரோட்டீன். அடுத்தது சோய் புரோட்டீன். சோய் புரோட்டீன் என்ன? சோயாபீன்ல இருந்து பிரிச்செடுக்கப்பட்ட புரோட்டீன் தான் சோய் புரோட்டீன். இந்த சோய் புரோட்டீன் ஆனது முதலே நாம சொன்னது போல 9 அமினோ அமிலங்கள், முக்கியமான 9 அமினோ அமிலங்கள் இந்த சோய் புரோட்டீன்லயும் இருக்குதுங்க. அதே போல முக்கியமான செயலாற்றல் எங்க நடக்குது? ஒண்ணு, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சோய் புரோட்டீன் உதவிகரமாக இருக்கிறது. பிளட் பிரஷர், இரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சோய் புரோட்டீன் உதவி செய்யும். அதே போல லிப்பிட் ப்ரொஃபைல இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதாவது நம்ம பார்த்தோம் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? வெல் ஹார்ட் ப்ராடக்ட்ல என்னது? எல்டிஎல், HDL. அந்த எல்டிஎல் உடைய அளவு குறைப்பதற்கும் HDL உடைய அளவு அதிகப்படுத்துறதுக்கும் அது ரெண்டுமே செஞ்சு அதை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த சோய் புரோட்டீன் உதவி செய்கிறது. அதே போல லேடிஸுக்கு பாத்தீங்கன்னா மெனோபாஸ் டைம்ல, அதாவது இந்த இறுதி மாதவிடாய் காலங்கள்ல பாத்தீங்களானால் அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த சோய் புரோட்டீன் சாப்பிட்டு வந்தால் அந்த இறுதி மாதவிடாய் காலங்கள்ல அவங்களுக்கு பெரிய ஆறுதல் கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலும்பு தேய்தல் அப்படிங்கிற பிரச்சனைக்கும் இந்த சோய் புரோட்டீன் அவங்கள ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கேன்சரை தடுப்பதற்கு சோய் புரோட்டீன் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது நம்முடைய கிட்னி ஃபங்க்ஷனுக்கு சோய் புரோட்டீன் சப்போர்ட் பண்ணுது. அதே போல ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு சோய் புரோட்டீன் உதவிகரமா இருக்கிறது. கண் பார்வைக்கு சோய் புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், புரோட்டீன்ல, புரதச்சத்துல எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிவித்த நமக்கு இந்த நாலேஜ் கொடுத்த ஹார்வர்ட் சக்சஸ் அகாடமிக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது பி புரோட்டீன். பி புரோட்டீன் சொன்னா நம்ம முதல்ல சொன்ன போல பச்சை பட்டாணியிலிருந்து எடுத்ததுதான் பி புரோட்டீன். இதுக்கு என்னென்ன தன்மை? முதல்ல இது ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஆகும். முதல்ல நம்ம சொன்னது போல 9 எசென்ஷியலான அமினோ அமிலங்கள் இதுல அடங்கி இருக்கு. அதுவும் BCAA சொல்லக்கூடிய பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது 3 அமினோ அமிலங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. இது நம்முடைய புரோட்டீன் உருவாகுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது ஹை குவாலிட்டி அமினோ ஆசிட் ஆகும். இது இது அளவு அதிகமாகவே பி புரோட்டீன்ல இருக்கு. அதனாலதான் பீல இருந்து, அதாவது பச்சை பட்டாணியிலிருந்து இந்த புரோட்டீனை பிரித்தெடுப்பதற்கு முக்கியமான காரணமாகும். அடுத்தது மசில்ஸ் பில்டு பண்றதுக்காக, நம்முடைய தசைக்களை ஸ்ட்ராங்கா வைப்பதற்காக ஜிம்ல போகக்கூடிய நபர்கள் புரோட்டீன் பவுடரை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் இந்த புரோட்டீன் பவுடர் ரெகுலராக பயன்படுத்தி வந்தால் அவங்களுடைய மசில் பவர் ஆனது அதிகரிக்கும். அதுதான் பி புரோட்டீனுடைய ஒரு மகத்துவமானது. அடுத்தது இது மெதுவா தான் டைஜஷன் ஆகும். அப்படிங்கிறதுனால அடிக்கடி இந்த பசிக்குது, அடிக்கடி சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்காது, குறைந்துகிட்டே இருக்கும். அடுத்தது இது லாக்டோஸ் ஃப்ரீ, அதே போல குளூட்டன் ஃப்ரீ. என்ன லாக்டோஸ் ஃப்ரீ? நான் முதல்ல சொன்ன போல பால் குடிக்கும் போது புரதம் கிடைக்கும், ஆனா அதுல அலர்ஜி உருவாக்கக்கூடியதுக்கு பேரு தான் லாக்டோஸ். அது இதுல இல்லாததுனால அலர்ஜி இருக்காது. ரெண்டாவது குளூட்டன் ஃப்ரீ, அதாவது நம்முடைய கோதுமை இதெல்லாம் சாப்பிடும் போது சில பேருக்கு கோதுமையில அடங்கி இருக்கக்கூடிய இந்த குளூட்டன் அலர்ஜி உருவாக்கும்.
அதனால கோதுமையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அவங்க உடலுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு இந்த புரோட்டீன் சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த குளூட்டன் அலர்ஜியும் இருக்காது. அதனால ரொம்ப பாதுகாப்பான ஒண்ணுதான் நம்முடைய புரோட்டீன் பவுடர். இது போக 2 முக்கியமான நேச்சுரலான 2 பொருட்கள் இங்க ஆட் பண்ணியிருக்கு, மூலிகைகள் இங்க ஆட் பண்ணியிருக்கு. அது என்னதுங்க? ஒண்ணு நெல்லிக்கனி, இன்னொன்னு பிரம்மி. என்ன நெல்லிக்கனி இங்க செய்கிறது? நமக்கு தெரியும், நாம இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே நெல்லிக்கனியை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம நிறுவனம் அனைத்து பொருட்களையுமே முக்கியமான ஒன்றாக சேர்த்திருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நெல்லிக்கனி. என்ன காரணம்? இதுதான் வைட்டமின் சியோட ரிச் சோர்ஸாக இருக்கிறது. உலகிலேயே வைட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய கனிதான் நெல்லிக்கனி, நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வைட்டமின் சி அதிகமா இருக்கு. அதே போல இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. அதே போல கால்சியம் இதுல அதிகமா இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, கெரோட்டின் இருக்கு, வைட்டமின் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இதெல்லா சத்துக்களும் இங்க சேர்ந்திருக்கு பாருங்க. அப்போ உடல்ல எல்லா ஃபங்க்ஷன் நடப்பதற்கும், முக்கியமா இந்த காலத்துல நோய் எதிர்ப்பு சக்திக்கும். இன்னைக்கு பாருங்கள், கடந்த 10 நாட்களாக நம்ம ப்ராடக்டை பத்தி பார்த்தோம். அத்தனை ப்ராடக்ட்டுமே இந்த காலகட்டத்துல முக்கியமா நம்ம சாப்பிட வேண்டியவை. அதனாலதான் மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் வரிசைப்படுத்தி இந்த 10 பொருட்கள்ல முதல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 10மே நம்ம அன்றாடம் சாப்பிட வேண்டிய பொருட்களாக இருக்கு இன்றைய காலகட்டத்துல. அதே போல நெல்லிக்காயானது ஒரு பிளட் பியூரிஃபையராக செயல்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவிகரமாக இருக்கிறது, லிவர் ஃபங்க்ஷன் சீராக அமைக்கிறது. அடுத்தது பிரம்மி. பிரம்மின்னு சொன்னாலே தெரியும் எதுக்கானது. இது ஒரு மெமரி பூஸ்டர், அதாவது நம்முடைய மூளைக்கான டோனிக்கு தான் பிரம்மின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்ம மூளையிலே ஹிப்போகாம்பஸ் சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் நம்முடைய புத்தி கூர்மையும் மெமரி பவரையும் நம்முடைய கவனமா இருக்கக்கூடிய செயல்களையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இந்த பிரம்மியானது இந்த ஹிப்போகாம்பஸ்ல நேரடியாக செயல்பட்டு நம்முடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்துது. குழந்தைகள் எல்லாம் ரெகுலரா அது சாப்பிட்டு வந்தோம்னால் அவங்களுக்கு இந்த ஞாபக மறதி இருக்காது, ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும். அதே போல அவங்களுக்கு மெமரி பவர், அதே போல கான்சென்ட்ரேஷன், அந்த போல புத்தி கூர்மை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல இன்னொரு முக்கியமான செயல் என்னன்னா பிரம்மியோடது, நம்முடைய பிளட் சர்க்குலேஷனை சீராக அமைக்கும். இந்த மாதிரி 3 வகையான புரோட்டீன் மற்றும் நெல்லிக்காய் பிரம்மி சேர்ந்ததுதான் நம்முடைய புரோட்டீன் பவுடர். இனி இந்த புரோட்டீன் பவுடர் நம்முடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் பவுடருக்கும் வெளியில மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய புரோட்டீன் பவுடருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது கண்டிப்பா தெரியணும் இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதான். இங்க நாம பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீனானது வே புரோட்டீன் ஆகும். அதிகமாக பயன்படுத்தி இருக்கிற புரோட்டீனானது வே புரோட்டீன் ஆகும். இந்த வே புரோட்டீன் ஆனது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒண்ணு. அது மட்டுமல்ல, புரோட்டீன்லயே மிகச்சிறந்த ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப குவாலிட்டியான புரோட்டீன் தான் வே புரோட்டீன். மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் குவாலிட்டியில கவனம் செலுத்துது அப்படிங்கிறதுனால குவாலிட்டியான வே புரோட்டீன் இங்க பயன்படுத்தி இருக்கு. அடுத்தது முதல்ல சொன்ன மாதிரி பச்சை பட்டாணியிலிருந்து இங்க புரதத்தை எடுத்திருக்கு. அது அதிகமாக வெளியே நாம பார்க்க முடியாது. அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வெளியில எந்த புரோட்டீன் பவுடர்லையும் பார்க்காத அருமையான 2 விஷயங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு, வயதானவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுடைய ஞாபக மறதி இல்லாம இருக்கிறதுக்கும் அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இங்க உதவிகரமா இருக்கு. இப்படி ஒரு சூப்பர் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் பவுடர் இந்தியாவுல வேற எங்கும் கிடைக்காது அப்படிங்கிறது முக்கியமான தகவலாகும். அதே போல இதுல லோ ஃபேட், அதாவது கொழுப்பு சத்து சுத்தமா இல்லாததுனால, கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எந்த வகையினா இருந்தாலும் தைரியமாக இது சாப்பிடலாம். இன்னி முக்கியமான என்னென்ன, அதாவது PDCAAS அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அந்த டெஸ்ட் என்ன? புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கோர் இருக்கு. அதாவது இந்த புரோட்டீன்ல எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அது எந்த அளவுக்கு உடல்ல ஆக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் PDCAAS டெஸ்ட். அதுல நம்முடைய புரோட்டீன் பவுடர் ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருக்குங்க. பாருங்க, நிறைய கிரேட் அதுக்கு கொடுப்பாங்க. அது மை லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இருக்கக்கூடிய
புரோட்டீன் பவுடர் வந்து கிரேடு நம்பர் 1 கிரேடுல இருக்கு. அதனால இந்த அளவுக்கு ஒரு ஹை குவாலிட்டியான புரோட்டீன் பவுடரை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள், நிரூபித்து விட்ட விஷயங்களாகும். அதே போல நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து அமினோ ஆசிட்ஸும், ரொம்ப முக்கியமான எல்லா அமினோ ஆசிட்ஸும் கொண்ட ஒரு புரோட்டீன் பவுடர் தான் நம்முடைய புரோட்டீன் பவுடர். முக்கியமான தகவல் பாருங்க, ஒரு 100 கிராம் புரோட்டீன் பவுடர் எடுத்தோமானால் 80 கிராம் சுத்தமான புரோட்டீன் கிடைக்கிறது. 13.9 கிராம் BCCAன்னு சொல்ல போனா என்ன சொன்னோம், பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸும் இதுல இருக்குதுங்க. பாருங்க, நம்ம முதல்ல என்ன சொன்னோம், 4 கிராம் பருப்பு வகைகள் சாப்பிடும் போதுதான், 4 கிலோ பருப்பு வகைகள் சாப்பிடும் போதுதான் ஒருவேளை 200 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். ஆனா இங்கு 100 கிராம் புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டாலே கிட்டத்தட்ட 80 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அந்த அளவுக்கு அதிகமான புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய புரோட்டீன் பவுடர் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் புரோட்டீன் பவுடர். சரி, இது வந்து என்னென்ன கவனிக்கணும், எந்த அளவு சாப்பிடணும். அதாவது ஒரு நாளைக்கு 10 to 20 கிராம் வரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது சாப்பிடும்போது நீங்க ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணியோ, பாலில மிக்ஸ் பண்ணியோ, அல்லது சட்னியில மிக்ஸ் பண்ணியோ, அல்லது குழந்தைகள் சாப்பிடுறதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஐஸ்கிரீம்ல மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து முதல்ல சொன்ன மாதிரி சட்னியில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், அல்லது தோசை மாவுல இது மிக்ஸ் பண்ணி தோசையா செஞ்சு கொடுக்கலாம், சப்பாத்தி மாவுல மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போதும் இதோட தன்மையானது கெட்டு போகாது. அதனால எப்படி வேணுமானாலும் இது சாப்பிடலாம். அதே போல 2 வேளை சாப்பிடும் போது நல்லா உடலுக்கு நல்லது. அதே போல பாலுடன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது புரோட்டீன் பவுடர் சாப்பிடும் போது தண்ணீர் அதிகமா எடுத்துக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பத்தான் அது அமினோ ஆசிடாக மாறி உடலுக்கு தேவையான புரதச்சத்தாக அதிகமாக உடலுக்கு செலுத்தும். அதனால தண்ணீர் அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டியது. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு தகவல் என்னன்னா, நம்முடைய எந்த பொருளா இருந்தாலும் அது சாப்பிட்ட பிறகு தொடர்ந்து கொஞ்சம் தண்ணீர் அதிகமா குடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அனைத்து பொருளுமே ஹை கான்சென்ட்ரேட் ப்ராடக்ட்டுங்க. அது அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் அதோடைய பவர் அதிகமா இருக்கிறதுனால அது டைலூட் ஆகிறதுக்கு தண்ணீர் தேவை. அதனால அடிக்கடி தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள். இங்க புரோட்டீன் பவுடர் சாப்பிடும் போதும் அடிக்கடி தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லதாகும். இனி இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ரொம்ப முக்கியமா கவனத்துல இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, ஒண்ணு, இது வந்து யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். சாப்பிடக்கூடியது யார் வேணாலும் சாப்பிடலாம், ஆனா சாப்பிடக்கூடாதுதான் ரொம்ப முக்கியம். இங்க கிட்னி ஃபெயிலியரா இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அல்லது டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கோ புரோட்டீன் பவுடர் தராதீர்கள். ஏன், அதாவது ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆனவருக்கு இது கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, நம்ம உடல்ல அளவுக்கு அதிகமான புரோட்டீன் கலரும் போது அது உடல் சேமிச்சு வைக்காது, சிறுநீர் வழியாக வெளியேற்றி விடும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி ஒருவேளை நம்ம அதிகமாக நம்ம உடல்ல புரோட்டீன் பவுடர் போனோமானால் அது நிச்சயமா சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு யார் வேலை செய்கிறது, கிட்னி தான் வேலை செய்கிறது. அந்த மாதிரி கிட்னி அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் போது டேமேஜ் ஆன கிட்னியா இருந்ததுன்னா மேலும் பழுதடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆன நபர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம். இன்னொன்னு, யூரிக் ஆசிட் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த புரோட்டீன் பவுடர் கொடுக்க கூடாது, அது அவங்களோட யூரிக் ஆசிடுடைய அளவு அதிகப்படுத்துறதும். அப்படிங்கிறதுனால யூரிக் ஆசிட் பேஷண்ட்ஸுக்கு இந்த புரோட்டீன் பவுடர் தராதீர்கள். அடுத்ததா ரொம்ப முக்கிய வேண்டியது, கர்ப்பிணியா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே போல தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் இது கொடுக்கும் போது அவங்களுடைய டாக்டருடைய பரிந்துரையின் பிறகே கொடுங்கள். ஏனென்றால் அவங்க உடல்ல வந்து எந்த அளவுக்கு புரதச்சத்து இருக்கு, எந்த அளவுக்கு தேவை இருக்கு அப்படிங்கிறது பார்த்த பிறகு மட்டும்தான் கொடுக்கணும். அது ஒரு மருத்துவரால தான் முடியும். அதனால மருத்துவருடைய உதவியுடன் மட்டும் கொடுக்கவும். அதே போல இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் புரோட்டீன் பவுடர் ஆனது இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து வகையான அமினோ ஆசிட்ஸையும் கொண்ட, அமினோ அமிலங்களையும் கொண்ட ஒரு உத்தமமான உணவாகும். இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டியான ஒரு புரோட்டீன் பவுடர் மார்க்கெட்ல வெளியே இல்லை அப்படிங்கிறது இங்க பெருமையோடும் சொல்கிறோம். அதனால் நிச்சயமா உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் சீராக நடக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை நபர்களும் தினமும் அவங்களுடைய உணவுல உட்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸுடைய புரோட்டீன் பவுடர். பாருங்க, இப்போ எத்தனை பொருட்கள் நம்ம பார்த்தோம்.
95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் பார்த்தோம், இம்யூனோ 3+ பார்த்தோம், ஸ்பைருலினா பார்த்தோம், டயபா லைஃப் பார்த்தோம், ஐஷாஸ் பார்த்தோம், 5 ஸ்ட்ரெஸ் பார்த்தோம், டெய்லி டிடாக்ஸ் பார்த்தோம், மல்டி காட் பிளட் பியூரிஃபையர் பார்த்தோம், கவாஜ் பிராஷ் பார்த்தோம், வெல் ஹார்ட்டை பார்த்தோம், இன்றைக்கு புரோட்டீன் பவுடர் பார்த்தோம். நாளைக்கு நிச்சயமா சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்டான யூரிஃப்ளஷ் 3+ டேப்லெட் மற்றும் யூரிஃப்ளஷ் 3 லிக்விடை பத்தி விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அருமையான ப்ராடக்ட் நம்மிடம் இருக்கு. நாமெல்லாம் கொடுத்து வைத்த நபர்கள் இல்லையா? இந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் நம்ம நிறுவனம் நமக்காக கொடுத்திருக்கிறது. இது முதல்ல நீங்க பயன்படுத்துங்க. நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும்போது சில விஷயங்களை இங்க கவனிக்குங்க. வெளியே ஒருத்தரிடம் எங்ககிட்ட இந்த அளவுக்கு அருமையான ப்ராடக்ட் இருக்குங்க, இவ்வளவு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு, இது இப்படிதான் உடல்ல செயல்படுது அப்படின்னு இனிமேல் உங்களால ரொம்ப விளக்கமாக கூற முடியும் இல்லையா? அந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ப்ராடக்டை கொடுக்கும்போது 3 விதமான கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க. அவங்கள ABCன்னு பிரித்திருக்காங்க. என்ன இந்த ஏன்னு சொன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபர்கள், எந்த நோய் நொடியும் இன்றி அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பாங்க. அந்த கேட்டகரி ஏ. அடுத்து பி, அவங்க அடிக்கடி சின்ன சின்ன உடல் ரீதியான தொந்தரவுகள் எல்லாம் வரும், ஆனாலும் மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அன்றாட அவங்களுடைய செயல்பாடு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுதான் பி கேட்டகரி. அடுத்தது சி கேட்டகரி, இவங்க முற்றிலும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலேயே இருக்கக்கூடிய நபர்கள். இப்படி 3 விதமான கேட்டகரியை நீங்க பார்க்க முடியும். பாருங்கள், மை லைஃப் ஸ்டைல் விநியோகஸ்தர்களான உங்களிடம் சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரி கஸ்டமர்ஸ் முதல்ல நாம் அணுகணும்? ஆமாம், கண்டிப்பாக ஏ அல்லது பி கேட்டகரியை தான் நாம் இந்த ப்ராடக்ட் பத்தி எடுத்து சொல்லுவதற்கு செலக்ட் பண்ணணும். என்ன காரணம்? இங்க மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் என்ன சொல்லுது? நோய் சீரியஸா படுத்து கிடக்கிறவங்களை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ப்ராடக்ட் கிடையாது நம்முடைய ப்ராடக்ட். ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபரோட அந்த ஆரோக்கியத்தை காப்பாற்றுவதற்கூடிய ப்ராடக்ட் தான் நம்முடைய ப்ராடக்ட். அவங்க உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்முடைய ப்ராடக்ட். அதே போல அடிக்கடி நோய் இருக்கு பி கேட்டகரியில் இருக்கிறவங்க, இருந்தாலும் மருந்து மாத்திரையில அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேட்டகரியை நம்ம ப்ராடக்ட் கொடுக்கலாம். என்ன காரணம்? உங்களுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கு, அதையெல்லாம் சரி செஞ்சு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உடல் கிடைக்கிறதுக்காக இந்த பொருட்களை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டிவ் ஃபுட்டாக நம்ம ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் செய்யலாம். ஏனெனில் இந்த ஏபி கேட்டகரி தான் உலகில 95% மக்கள் இருக்காங்க. அதனால அந்த 95% மக்களைத்தான் நாம இடத்துல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அடுத்தது மீதி 5% மக்களை பார்ப்பதற்கு மருத்துவமனைகள் இருக்கு. அந்த மாதிரி சீரியஸா இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப அன்கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் கொண்டு போய் ரெக்கமெண்ட் செய்ய வேண்டியதில்லை. அடுத்ததாக இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்க கிடைக்கும்? கண்டிப்பா மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல செயல்படக்கூடிய விநியோகஸ்தர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களிடம் மட்டும் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். மற்றபடி ஆன்லைன் மூலமாக யாரும் வாங்கிறாதீர்கள். ஏனெனில் ஆன்லைன் மூலமாக சில இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாக இந்த மாதிரி இதே பேர்ல ப்ராடக்ட் விற்பனை செய்வதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. அதெல்லாம் தவறான ப்ராடக்ட். அது அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமான உத்தரவாதித்தமும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனம் தருவதில்லை. அந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒருவேளை எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச ப்ராடக்டா இருக்கலாம், அல்லது டூப்ளிகேட் ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது நம்ப முடியாத ப்ராடக்டா இருக்கலாம். அதனால தயவு செய்து ஆன்லைன் மூலமா வாங்கக்கூடிய பொருளுக்கு இந்த நிறுவனம் பொறுப்பில்லை அப்படிங்கிறது இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது மேலும் விவரங்கள் தெரிவதற்காக www.indiashopee.com சொல்லக்கூடிய வெப்சைட்டுக்கு போகும்போது இன்னும் மேலும் ப்ராடக்ட் பத்தியான விவரங்கள் மற்றும் உங்க ஊர்ல எந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், பிக்கப் சென்டர்னு சொல்லக்கூடிய பொருள் வச்சிருக்கக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் இருக்கு, இந்தியா ஷாப்பினுடைய ஷாப்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நேரடியாக தெரிந்துக்கலாம். நீ 11வது நாள் நாளைக்கு உங்களை யூரிஃப்ளஷ் ப்ராடக்டுடன் சந்திப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching.
For more business and product videos, subscribe the channel now.